ஒரு ஊரில் அல்லாஹ் தந்த ஹலால் உழைப்பை நம்பி பால் விற்று நேர்மையாக வாழ்ந்து வந்த ஒரு பால்காரன் இருந்தான். அவன் விற்கும் பால் கலப்படமற்றது, சுத்தமானது என்பதால் ஊரே அவனை நம்பியது. ஏனெனில் நம்பிக்கை என்பது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய நியாமத். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் லாபம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற நப்சின் ஆசை அவன் மனத்தில் புகுந்தது. அதனால் முதலில் சிறிதளவு தண்ணீரை பாலில் கலந்து விற்றான். யாரும் கேள்வி கேட்கவில்லை. காரணம் அவன் மீது இருந்த நம்பிக்கை. பின்னர் அவன் எல்லையை தாண்டி பாதி பால் பாதி தண்ணீர் என்ற அளவிற்கு சென்றான். பணம் அதிகரித்தது. ஆனால் அதில் பறக்கத்தில்லை. ஏனெனில் அல்லாஹ் குர்ஆனில் அளவிலும் நிறையிலும் குறைவு செய்பவர்களுக்கு அழிவு உண்டு என்று எச்சரிக்கிறான். ஒரு நாள் அவன் சம்பாதித்த பணத்துடன் வீட்டுக்குச் செல்லும் வழியில் ஆற்றங்கரையில் ஓய்வெடுத்தபோது ஒரு குரங்கு வந்து அவன் பணப்பையை எடுத்துச் சென்றது. அவன் கதறி கெஞ்சினான். ஆனால் அந்த குரங்கு ஒரு காசை அவனிடம், ஒரு காசை தண்ணீரில் என்று மாறி மாறி எறிந்து எல்லா பணத்தையும் முடித்துவிட்டது. பின்னர் அவன் கையில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தபோது சுத்தமான பாலுக்கான காசு மட்டும் அவனிடம் இருந்தது. தண்ணீருக்கான காசு அனைத்தும் தண்ணீரில் கரைந்து விட்டது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், அல்லாஹ் ஹராம் சம்பாத்தியத்தில் பறக்கத்தை நீக்கிவிடுவான் என்ற உண்மை எவ்வளவு உண்மையானது என்று. அந்நேரத்தில் அவன் நினைத்தான், அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமான உணவால் வளர்ந்த உடலுக்கு நரகமே தகுதி என்று எச்சரித்த வார்த்தைகள் வீண் அல்ல என்று. வானத்தை நோக்கி பார்த்து, பாலுக்கான காசு பால்காரனிடம் சேர்ந்தது, தண்ணீருக்கான காசு தண்ணீரை